மதம், மொழி, இனம், ஈழம், கல்வி, லஞ்சம், ஊழல், வன்முறை, பெண்ணடிமை, பேராசை என்று நம்மை வீழ்த்த 1000 தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை. உலகில் தோன்றிய இனங்களிலேயே முதன்மையான இனம் என்றால் அது தமிழ் இனம்தான் என்று எல்லாரும் பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரமே வேதங்களுடைய கலாச்சாரம் என்றெல்லாம் நம்ம கிட்ட இந்த இந்து மதத்தை சார்ந்த பாரதிய ஜனதா அரசு காலங்காலமாக ஆரிய திணிப்பில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆரிய கலாச்சாரத்தை விடவும் மிகவும் மூத்த கலாச்சாரம் திராவிட சமூகத்துடைய கலாச்சாரம். இந்த ஆராய்ச்சியின்படி சங்க காலத்துல சொன்ன அத்துணை நகரங்களுக்குமான சான்று இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அகழ்வாராய்ச்சியுடைய முடிவுல மேலெடுத்து வச்சாங்க. 2 ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த திருப்புவனம் பகுதியில பள்ளிச்சந்தை திடல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தொல்லியல் ஆராய்ச்சிக்கான அந்த மேட்டில கிட்டத்தட்ட 110 ஏக்கர் இருக்கக்கூடிய மேடு அது. ஒரு நகரம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சு அசலான ஒரு நகரமாக தென்னிந்தியாவிலே அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம் என்றால் அது கீழடியில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியுடைய அந்த முடிவுகளில் கொண்டு வரப்பட்ட நகரம் தான் சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த மக்களை விடவும் கீழடியில் வாழ்ந்த மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. ரோமாபுரி நாகரிகமா இருக்கட்டும், இல்ல மெசபொட்டாமியன் நாகரிகமாக இருக்கட்டும், இது எல்லாத்திற்குமே அவங்க தான் மூத்த குடி அப்படிங்கிறதுக்கான பல ஆராய்ச்சி சான்றுகள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. இப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மனித கூட்டம் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாம எந்த ஒரு பெரும் தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையும் இல்லாம இருந்திருக்கு. இப்படி ஆரியர்கள் வேறு இடத்துல இருந்து வந்தேறி இங்க நம்ம கிட்ட வந்து புகுந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த காவி கூட்டம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் நடுவண் அரசு கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு செலவழிச்சிருக்கக்கூடிய பணம்னு பார்த்தோம்னா 70 லட்சம் ரூபாய். ஆனா நம்ம தமிழகத்துல டாஸ்மாக வச்சு வரக்கூடிய வருமானம் விடுப்பு நாட்களை எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 14 லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பாரிச்சு வந்துகிட்டு இருக்கு.